தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை உங்களோடு பேசுகிறேன். இந்த வரிகள் வாழ்வியல் நெறிகளை நமக்கு கற்றுத்தருகின்றன. எப்படி கற்றுத்தருகின்றன? இந்த உடலை பற்றி பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? புறந்தோள் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோர் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச் செய்ய, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பு ஆகி கசிந்து உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. இந்த வரிகளை மட்டும் பார்ப்போம். புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. இந்த உடல், இந்த ஊனை புறத்தோல், தோல் போர்த்து மூடி இருக்கிறது. அதுக்கு உள்ளே அழுக்கு இருக்கிறது, அதற்கு உள்ளே புழுக்கள் இருக்கின்றன, அதற்கு உள்ளே அனைத்து சங்கடங்களும், உடல் சார்ந்த சங்கடங்களும் இருக்கின்றன. புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி, மலம் சோர் 9 வாயிற்குடில். இந்த 9 வாசலும் அழுக்கினை வெளியேற்றுவது. இந்த 9 வாயிலும், உடலுக்கு 9 வாசல். இந்த 9 வாசலும் உடலுக்கு தேவையில்லாத அழுக்கினை வெளியேற்றும். மலம் சோர் 9 வாயிற்குடிலும் அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றுகின்ற 9 வாயிற்குடில். அதனால்தான் மாணிக்கவாசகர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சிவபுராணத்திலே சேர்த்திருக்கிறார். மலம் சோர் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. முதல் வரி சொன்னார் அல்லவா? புறத்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி, மலம் சோர் 9 வாயிற்குடிலை மலங்க. அது சங்கடப்படுகிறது. புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. இந்த 5 புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. 5 புலன்கள் என்னுடைய கட்டளையிலே இல்லை, அவரவர் கட்டளையிலே இல்லை. 5 புலன்கள் வஞ்சனையை செய்கின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும்? 5 புலன்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 புலன்களையும் நமக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்துகிற, நமக்கு உரிய நலன்களை ஏற்படுத்துகிற மிக சிறந்த 5 புலன்களாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வைத்து கொள்ள வேண்டும். 5 புலன்களும் நம்முடைய கட்டளையிலே இருக்க வேண்டும். மலம் சோர் 9 வாயிற்குடில். இந்த 9 வாசல் கொண்ட இந்த உடம்பு நலமாக இருக்க வேண்டும். நாம் உடல் நலம் காக்க வேண்டும். உடலிலே அழுக்கினையும் புழுக்களையும் சொல்வார்கள். காய்ச்சல் வந்தால் இந்த வைரஸ் என்று சொல்வார்கள். அவையெல்லாம் இல்லாமல் நாம் காக்க வேண்டும். புறத்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி என்பது இருக்கக்கூடாது. அனைத்து நலன்களும் உடலிலே இருக்க வேண்டும். உடல் நலத்தை காக்க வேண்டும். 1. 2. 5 புலன்களையும் நம் வசம் வைத்துக் கொள்ள வேண்டும். 2. மலம் சோர் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. புலன்கள் நமக்கு வஞ்சனையை செய்யக்கூடாது. புலன்கள் நமக்குரிய நலன்களை தருவதிலே பங்காற்ற வேண்டும். ஆதலால் 5 புலன்களின் சக்தியை நாம் அறிந்து அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். 2. புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. விலங்கு மனத்தால். இந்த புலன்கள் நம் கையில் இல்லை என்று சொன்னால் மனம் மாறிவிடும். புலன்கள் நம் கையில் வைத்திருக்க வேண்டும். விலங்கு மனத்தை நாம் இல்லாது செய்ய வேண்டும். அருள், தூய்மை, வாய்மை கொண்ட மனமாக அந்த மனத்தினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது வாழ்வியல் நெறி. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு. அவன்
மாசற்றவன் இறைவன். விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உருகும் நலந்தான் இல்லாத. இங்கே 3 அம்சங்கள்: உடல் நலம், மனநலம், இறைவனோடு சேருகின்ற அந்த இறையருளுக்கான பாதையை தேர்ந்தெடுத்தல். முதலிலே உடல் நலம் பற்றி மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக மனம், விலங்கு மனத்தை நாம் நீக்கி மாமனித மனத்தை நாம் நம் உள்ளத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை கோவிலாக்க வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல மனமும் உடலும் ஒரே இணக்கமாக நலமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அதற்கு அடுத்து வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உருகும். இறைவன் மீது கசிந்து உருகுகின்ற ஒரு நற்குணத்தையும் அருள் சார்ந்த குணத்தையும் நாம் பெற வேண்டும். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உருகும் நலந்தான் இல்லாத. அப்ப கசிந்து உருகும் நலம் நாம் பின்பற்ற வேண்டும், நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மாணிக்கவாசகர் இந்த வரிகளிலே 3 விஷயங்களை வலியுறுத்துகின்றார். முதல் விஷயம் உடல் நலம், ஆரோக்கியம். ஏனென்றால் இறைவனை நாம் வணங்குவதற்கு உடல் நலம் வேண்டும். உடல் நலத்தை வலியுறுத்துகிறார், மனநலத்தை வலியுறுத்துகிறார். அதற்கு அடுத்த நிலையிலே இறைவனை நோக்கி கசிந்து உருகுகின்ற உள்ளத்தினை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த 3வது நிலையை வலியுறுத்துகிறார். கசிந்து உருகும் நலந்தான் இல்லாத சிறியேன். ஆக இறைவன் மீது அன்பு செலுத்தி அன்பை பெருக்கி கசிந்து உருகும் உள்ளத்தினை வளர்த்து அழல் சேர் மெழுகுவப்ப ஐயாற்று அரசே என்று இறைவன் முன்பு கண்ணீர் பெருக உள்ளம் உருக நிற்கிற அந்த மாபெரும் சக்தியை இறைவன் தர வேண்டும். 3 விஷயங்களை இறைவன் தர வேண்டும். இறைவனிடத்திலே நாம் வைப்பது உடல் நலம், மனநலம், இறைவன் மீது அன்பு செலுத்தி அன்பே சிவமாக இருந்து உள்ளம் உருகி அழல் சேர் மெழுகுவப்ப என்பது போல நாம் வாழ்நாளிலே இறையருளோடு வாழ வேண்டும் என்று அனைவரும் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து பஞ்சாட்சரம் உச்சரித்து இறைவனை வணங்கி வர வேண்டும். உடல் நலம், மனநலம், இறைவனை நோக்கி கசிந்து உருகும் உள்ளம் 3ம் நமக்கு சாத்தியம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.